சிவகாசி இன்னும் முகம் சிவக்காதது ஏன்? என்னது, சிவகாசி முகம் சிவக்கணுமா? அப்படி என்ன இப்போ நடந்துருச்சு அங்கே சிவகாசியில்? இப்படி தானே யோசிக்கிறீங்க? இங்கே சிவகாசிங்கிறது ஒரு அடையாள சொல் தான். நாம் ஆக்சுவலாக மீன் பண்ணுறது சிவகாசி மற்றும் அதை சுற்றி இருக்கிற அந்த பட்டாசு உற்பத்தி ஆலைகள் நிறைஞ்ச அந்த மொத்த பகுதியை தான் நம்ம மீன் பண்ணுறோம். போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 19 அன்னைக்கு இந்த பகுதியில் ஒரு இடமான விருதுநகரை ஒட்டி இருக்கிற காட்னார்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்க வனஜா ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையில், பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு விபத்து நடந்தது. செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 25 பேர் செத்துருக்காங்க. இன்னும் கூடுதலாகுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த விபத்து இந்த பகுதியில் கடந்த 20 வருஷத்தில் நடந்த விபத்துகள்லேயே 3வது பெரிய விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சம்பவங்களில் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவகாசியை ஒட்டி இருக்கிற பக்கத்து கிராமங்களில் இருக்கிற அப்பாவி மக்கள், அதிகம் படிக்காதவங்க, அதிகம் விவரம் இல்லாதவங்க, அதுலேயும் பெரும்பாலான ஆட்கள் தலித்துகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மக்களுக்கு முறையான நிவாரணம் கிடைக்கிறது, சட்டப்பூர்வமாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் நாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்த போது அதனோட விளைவாக உருவானது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் பதிவு செய்யுங்க. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாக சிவகாசி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது தீப்பெட்டி, பட்டாசு தொழில், அது தவிர அச்சு தொழில். ஸோ இந்த 3 தொழிலும் இங்கே மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே தெரியும். ஏன்னா இங்கே உற்பத்தி ஆகிற இந்த 3 பொருளும் இந்தியா முழுக்கவே பெரிய அளவில் விற்பனை செய்யப்படுது. பட்டாசு தொழிலை மட்டும் எடுத்துக்கிட்டாலே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இங்கே உற்பத்தி ஆகிற பட்டாசுகளோட மதிப்பு 7000 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இவ்வளோ உற்பத்தி நடந்தாலும் இந்த பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகிற பட்டாசு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதா அப்படின்னா மிக அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தகவல். அதாவது உலகத்திலேயே 2வது பெரிய நகரம் பட்டாசு உற்பத்தியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகாசி தான் சொல்கிறாங்க. மொதல் இடம் சீனாவுக்கு போகுது, சீனாவில் ஒரு நகரம். 2வது இடம் சிவகாசி. ஆனால் இங்கேருந்து ஏன் பெரிய அளவில் பட்டாசு பொருட்கள் இல்லை பட்டாசுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படலை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். மறுபக்கம் திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும் இல்லையா, பிரிக்க முடியாதது என்னவோ சிவகாசி பட்டாசும் இதில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பும் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத அம்சமோ அப்படின்னு தோணுது. இந்த பெல்ட்டை பொறுத்தவரையில் இங்கே இது மாதிரி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து அப்படிங்கிறதும் இது மாதிரியான சம்பவங்களும் சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு சம்பவமாவது இது மாதிரி நடக்கும் அப்படின்னும், அதில் ஒரு சிலர் உயிரிழப்பு இல்லை சிலர் காயப்படுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். இதில் பல விஷயங்கள் வெளியே செய்தியாகவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, இந்த விபத்துக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த ஆலைகள் பெருவாரியானதும் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் பலது நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது குப்பனோ சுப்பனோ இல்லை, பொறுப்பான பதவியில் இருக்க, பொறுப்பான காரியங்களுக்கு அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், உறுப்பினர்கள் இப்படிங்கிறவங்கெல்லாம் தான் இதை பற்றி சொல்கிறாங்க. இப்போது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற பத்திரிகைக்கு போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையோட தலைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையாட்களை கொள்ளையடித்து கொழுத்து இருக்கிற பட்டாசு தொழில், சிவகாசி பட்டாசு தொழில் அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு அது புரியுதில்ல. 2வது, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தென்மண்டல கிளையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2021 ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார்.
அந்த அறிக்கைப்படி பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் சிவகாசியில் 89 விபத்துகள் இது மாதிரி நடந்திருக்கு. 134 பேர் உயிரிழந்திருக்காங்க, 89 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சூழல் எப்படி இருந்ததுன்னா இதை விட மோசம் அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் இது மாதிரி மிக அதிகமான விபத்துகளும் அதனால் அதிகரிக்கிற உயிரிழப்புகளும் பாதிக்கப்படுறவர்களுக்கு இழப்பு கிடைக்காம இருக்கிற இந்த நிலைக்கும் முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விதிகளை மீறி செயல்படக்கூடிய காரியங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்திய தொழிற்சாலை சட்டம், இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஃபேக்ட்ரி ஆக்டில் மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு புதிய அம்சம் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் செக்ஷன் ஏஏ அப்படிங்கிறது தான் அது. அதுபடி பட்டாசு தொழிற்சாலை உரிமம் பெற்ற ஒரு ஆள் அங்கே வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் காப்பீடு வசதி செய்து தரணும் அப்படின்னு சொல்லுது. இந்த காப்பீடு ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாயாவது இருக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. அதை தாண்டி இந்த நபர் அந்த கம்பெனியில் வேலை செய்து வெளியே போகிற வரையும் அந்த காப்பீடு தொடர்ந்து இருக்கணும். ஏதோ ஒரு முறை மட்டும் எடுத்து அதோடு நிறுத்திறதில்ல, அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து அவங்களுக்கு காப்பீடு வசதியை தரணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அது தவிர இந்த காப்பீடு வசதிக்கு செலுத்த வேண்டிய பிரீமிய தொகையை அந்த கம்பெனி நடத்துகிறவங்க தான் கொடுக்கணும். அதை அந்த தொழிலாளிகிட்டேருந்து வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னும் இந்த சட்டம் சொல்லுது. இதையெல்லாம் ஒரு வேளை ஒரு கம்பெனி செய்யலைன்னா அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்க லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். இதுக்கு மேலே சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அதையும் செய்யலாம் அப்படின்னும் இந்த விதிகள் சொல்லுது. இப்போது சிவகாசியில் இது மாதிரியான லைசன்ஸ் வாங்கி பட்டாசு தொழில் நடத்துறது அப்படிங்கிறதுல 2 விதமான லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒன்று பெசோ அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு மூலமாக தரப்படக்கூடிய ஒரு பட்டாசு லைசன்ஸ், 2வது மாநில அரசு மூலமாக தரப்படக்கூடிய இன்னொரு லைசன்ஸ். இந்த 2 லைசன்ஸில் எந்த லைசன்ஸ் வாங்கி தொழில் செய்கிற ஆட்களாக இருந்தாலும் அவங்க அந்த சட்டம் என்ன சொல்லுதோ, அந்த விதி என்ன சொல்லுதோ, அவங்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்ட போது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னவோ அது எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னும், அந்த விஷயத்தை கண்காணிக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் அதை முறையாக செய்யறதில்ல அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த சம்பவத்தின் போது அதில் உயிரிழந்த ஆட்களுக்கு மாநில அரசு மூலமாக 5.5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் மத்திய அரசு மூலமாக 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது களத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி. ஆனால் இந்த நிவாரணத் தொகை மாநில மத்திய அரசுகள் கொடுத்ததுக்கு காரணம் கூட நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தென்மண்டல நீதிமன்றத்தில் அவங்க சொன்ன ஒரு பரிந்துரையை ஏற்று தான் மாநில அரசுகள் செய்யுது. ஸோ மாநில அரசுகள் செய்யுது. ஆனால் அந்த கம்பெனி நடத்துகிறவங்க அவங்க தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா நமக்கு எந்த தகவலும் இல்லை. நாம் விசாரித்த வரையும் அப்படியெல்லாம் நடக்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த சம்பவத்திலேயே ஆலை நடத்திக்கிட்டு இருந்தவர் அதுக்கான உரிமம் பெற்ற நபர் இல்லை அப்படின்னும், அவர் ஏற்கனவே உரிமம் பெற்ற ஒரு நபர்கிட்ட அதை லீஸில் எடுத்து அது மூலமாக தான் இந்த ஆலையை நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னும் தெரிய வருது. அண்மையில் தான் விருதுநகர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. இப்போ அவர் நீதிமன்ற காவலில் இருக்கார். அந்த நீதிமன்ற காவலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேச்சு வரும். ஆனால் இந்த மாதிரியான சம்பவத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குற அந்த நிவாரணத் தொகை இவங்க சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை விட கூடுதலான தொகை அப்படிங்கிறதுனால இன்னும் எதுக்கு நாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னன்றது தெரியல. ஆனால் நமக்கு கடந்த காலங்களில் இப்படி பல இடங்களில் நடந்த விபத்துகளில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான நிவாரணத் தொகையும் கம்பெனி நடத்தினவங்களால் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலை கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான சம்பவத்தில் மீறப்படுறது நம்ம ஏற்கனவே சொன்ன தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்
செக்ஷன் ஏஏ அப்படிங்கிறது மட்டும் இல்லை. எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிற பல விதிகளும் இருக்குது. இந்த விதிகளை எதையுமே இந்த பட்டாசு ஆலை நடத்துகிற அதிபர்களோ இல்லை அதை லீஸில் எடுத்து நடத்துகிற மற்றவர்களோ கண்டுக்கிறதே இல்லை. அதை அமல்படுத்துறத பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அதை அவங்க மீறுறாங்க அப்படிங்கிறத கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் அதை பாராமுகத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னும் நமக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த விதியின்படி ஒரு தொழிலாளி இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யும்போது ஒரு பட்டாசு ஆலையில் விபத்து நடந்து அதில் மரணம் அடைஞ்சால் அவருக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குறைஞ்சபட்சம் 1.2 லட்சம், அதாவது 1,20,000 ரூபா கொடுக்கணும். அல்லது அவரது மாத சம்பளம் அதில் ஒரு பாதியை எடுத்துக்கிட்டு அந்த பாதியை ஒரு மல்டிபிள் ஒரு இத்தனை மடங்கு அப்படின்னு ஒரு தொகை ஒரு எண்ணை குறிப்பிட்டு அத்தனை மடங்கு கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டில் எது அதிகமோ அதை அவருக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இன்னும் நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, ஒரு 25 வயது நபர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் அங்கே நடந்த ஒரு விபத்தில் காலமாயிடுறாருன்னு வச்சுங்க. அவருக்கு மாத சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா, அதை அந்த விபத்தில் அவருக்கு உயிரிழக்க நேர்ந்தால் அவருக்கு இதுபடி கால்குலேட் பண்ணால் குறைஞ்சபட்சம் 10.8 லட்சம் ரூபாய் அந்த கம்பெனி காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் சொல்லுது. ஒருவேளை அவர் மரணம் அடையலை, ஆனால் ஒரு நிரந்தர ஊனம், அதாவது 40% நிரந்தர ஊனம் அடைஞ்ச ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அப்படின்னா அவருக்கு காம்பன்சேஷனாக 5.18 லட்சம், அதாவது 5,18,000 ரூபாய் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் சட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் நாம் காம்பன்சேஷன் வாங்கிறதுக்கு தகுதி அடைஞ்சவர்கள் அப்படிங்கிற விஷயமே அங்கே வேலை செய்கிற பலருக்கு தெரியாது. இதுதான் பரிதாபமான நிலைமை. இப்படி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும், நிரந்தர ஊனம் 40%க்கு மேலே இருந்தால் 5 லட்சம் ரூபாய்க்கும் மேலேயும் காம்பன்சேஷன் அந்த கம்பெனி சார்பிலிருந்தும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாத இந்த மக்கள் அவங்களோட அப்பாவித்தனத்தை நினச்சாதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இவங்களோட உரிமை அப்படிங்கிறது புரியாமல் ஏதோ முதலாளிகள் தயவில் தான் நாம் இருக்கோம் அப்படின்னும் இன்னும் பலவிதமான இது மாதிரியான கற்பிதங்களோடவும் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியம் தருது. இதிலேருந்து இவங்கள மீட்டு இது மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குற வழக்கறிஞர் சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாம் விசாரித்தா, இதில் வலிமையான பலர் இவங்களுக்கு உதவி செய்யாததோடு மட்டும் இல்லை, இவங்களுக்கு எதிர்த்தரப்பான ஆலை முதலாளிகள் சார்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு களத்திலேருந்து வர செய்தியாக இருக்குது. ஸோ இது எதை வச்சு நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம் சொன்ன அந்த பசுமை தீர்ப்பாயத்தோட தென்மண்டல பிரிவில் ஒரு கேஸுக்கு அவங்க சொன்ன தீர்ப்பு பின்னாடி எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் சங்கம் அந்த கேஸுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸை நடத்துறது இந்த மாதிரியான வழக்கறிஞர்கள் தான். அப்படிங்கிற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த மாதிரியான கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய பட்டாசு தொழில் முதலாளிகளுக்கு சார்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களே அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புகிறாங்க. இதுக்கு அந்த வழக்கறிஞர் சமூகம் தான் பதில் சொல்லணும். இப்போது இந்த வழக்கறிஞர் சமூகத்தில் நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறை சொல்ல, ஆனால் இந்த மாதிரி அப்பாவிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு எத்தனை வழக்கறிஞர்கள் முன் வந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக நிற்குது. சில தன்னார்வ குழுக்கள், சில தனிநபர்கள் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு அவங்க செய்கிற காரியங்கள் இன்னும் பெரிய அளவில் அங்கே ரீச் ஆனதாக நமக்கு தகவல் இல்லை. இதை தாண்டி சில தன்னார்வலர்கள் முயற்சினால்
இழப்பீடு கேட்டு இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா, இதுக்கு எதிராகவும் சில வழக்கறிஞர்கள் முதலாளிகளுக்கு சார்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கேஸ் போட்டீங்கன்னா, இந்த கேஸ் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த கேஸ் முடிவுலயும் உங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியாம, இவ்வளோ நாள் காத்திருக்கிறத விட, இப்போ அந்த ஆலை முதலாளி உங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பாரு. அந்த தொகையை வாங்கிட்டு கேஸை வித்ட்ரா பண்ணிடுங்க, இல்லை கேஸ் போடாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை கன்வின்ஸ் பண்ணுற கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரியான அப்பாவிகளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தோணின போது நமக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இது மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்கள் தனிநபர் இழப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது தவிர உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் இவங்களுக்கு ஒரு யோசனையை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் யோசித்த போது நமக்கு தோணுனது தனிநபர் விபத்து காப்பீடு அப்படின்னு இப்போது நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம். இந்தியாவில் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் பலவற்றாலும், அதே மாதிரி தனியார் துறை காப்பீட்டு நிறுவனங்கள் பலவற்றாலும் வழங்கப்படக்கூடிய பாலிசி தான். ஸோ இந்த மாதிரியான பாலிசி ₹1,00,000 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இப்படின்னு வெவ்வேறு தொகையில் எடுக்கலாம். இதில் தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ₹5,00,000 வரையும் அப்படின்னா அது குழு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான குழு காப்பீட்டு திட்டம் மூலமாக போனால் ப்ரீமியம் இன்னும் கம்மியாக இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாமல் ஒரு தனிநபர் அந்த குழுவாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை, அதனால் நான் என்னோடய குடும்பத்துக்கு நான் மட்டும் தனியாவது பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னு முன்வரக்கூடிய ஆட்களுக்கு அந்த ப்ரீமியம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு டேபிளாக கொடுத்துருக்கோம். இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான பட்டாசு ஆலை தொழிலில் ஈடுபடுற நபர்கள் மட்டும் இல்லை, உள்ள மற்ற தொழில்கள்னு சொல்லக்கூடிய டிரைவர்கள், இது தவிர ரசாயன தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, இது தவிர ஆபத்தான பொருட்களை கையாளக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கும் இந்த வீடியோ உதவணும் அப்படிங்கிறதுனால இந்த டேபிளில் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த டேபிளில் பார்த்தீங்க ஒவ்வொரு அமௌண்ட்டு உங்களுக்கு காம்பன்சேஷனாக நீங்கள் இல்லாத போது உங்களுக்கு விபத்து காப்பீடு அப்படிங்கிறதுல உயிரிழப்பு இருந்தாலும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நிரந்தர ஊனம் அப்படின்னாலும் காம்பன்சேஷன் கிடைக்கும். உயிரிழப்புக்கு பெரிய அளவு கிடைக்கும். உங்களுக்கு நிரந்தர ஊனம்னா அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு இழப்பீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகைக்கு ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா இதில் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு ₹50-100 அப்படிங்கிற அளவில் ப்ரீமியம் செலுத்தி வந்தாலே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மத்திய மாநில அரசுகள் கொடுக்குற ஒரு நிவாரணம் தவிர கம்பெனி தர வேண்டிய விஷயத்துக்கு அவங்க கேஸ் போட்டு அந்த பணம் வர்றதுக்கு காலதாமதம் ஆகிற வரையும் உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பாலிசி மூலமாக கிடைக்கிற தொகை கட்டாயம் பயன் தரதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் இதை உங்ககிட்ட முன்வைக்கிறோம். இந்த விபத்து காப்பீடு மாதிரியே டேர்ம் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டேர்ம் பாலிசி அப்படிங்கிறதும் பலருக்கு கட்டாயம் உதவி செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த டேர்ம் பாலிசியில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கூட இருக்கும். அதில் பல்வேறு விதமான கூடுதல் வசதிகளும் நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எவ்வளோ உங்களுக்கு ப்ரீமியம் உத்தேசமாக வரும் அப்படிங்கிற
இன்னொரு யோசனையும் நாம் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அந்த மாதிரியான பட்டாசு தொழில் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு வேறு வேலை இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நாம் சொல்ல விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் பல அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிற வட இந்திய தொழிலாளர்கள் எத்தனை பேருன்னு யோசிப்பாருங்க. அவங்களில் பலர் இங்கே வந்து தான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க. வரும்போதே கற்றுக்கிட்டா வராங்க, அப்படி ஒரு வேலை இருந்தாலும் அவங்களோட எண்ணிக்கை கம்மி. ஆனால் வரக்கூடிய அவ்வளோ பேருக்கு இங்கே வேலை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது உங்கள் உயிரை பணைய வச்சு இந்த தொழிலில் தான் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது? இது தவிர மத்திய மாநில அரசுகளால் இன்றைக்கி பல விதமான தொழில்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியும் போது அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, இப்போ கட்டுமான தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கட்டுமான தொழிலில் உங்களுக்கு மேசனில் தொடங்கி கார்பெண்டர், ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன், அது தவிர வந்து அந்த கம்பி கட்டுற தொழில், இப்படியான பல தொழில்கள் இருக்குது. இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு ஏராளமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. உங்கள் உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி பட்டாசு தொழிலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறத விட இது மாதிரியான மாற்று தொழில் அப்படின்னு நீங்கள் வந்து நகர தொடங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படுறதுனால இப்போது நாம் இது மாதிரியான முறையான விதிகளுக்கு உட்பட்ட பாதுகாப்பு இந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்தா தான் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு நினச்சி இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி பட்டாசு தொழில் அதிபர்கள் வந்து தங்களை மாற்றிப்பாங்க. அப்படி அவங்க மாற்றிக்கணும், இதுக்கு மேலே அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் இப்படியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் உங்கள்கிட்டலாம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, கொஞ்சம் மாற்றி யோசிங்க. திரும்ப திரும்ப அந்த விசியஸ் சர்க்கிளில் போய் உங்கள் உயிரை பணைய வச்சு அங்கேயே தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி அங்கே ஒன்றும் பெரிய தொகையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு நம்ம விசாரித்த போது தெரியல சம்பளமாக. அப்போது இதுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்கக்கூடிய வேறு மாற்று தொழில்களில் நோக்கி நீங்கள் நகர்றது தான் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தொழிலுக்கும் ஒரு விடிவு காலம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த வீடியோவுக்கான முக்கியமான காரணம், இது மாதிரி பாதிக்கப்படுற குடும்பங்களில் சேர்ந்த இளைஞர்கள் நிறைய இருக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஓரளவு இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அது மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய வீடியோஸோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸு இந்த மாதிரியான பார்க்குறதில் யார் மூலமாவது அந்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தால் அவங்க வந்து இதை பார்த்து அது மூலமாக பலனடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்பி தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்படி பலரும் ஷேர் பண்ணப்பட்டு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது போய் சேர்ந்து அதனால் ஒரே ஒரு நபருக்கு இது வந்து பலன் தரும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுவே நமக்கு வெற்றி தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ரீதியில் தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள், இது பற்றிய மாற்று யோசனைகள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அது இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.